Okay, next function will be ester. The COO present ஆயிருக்கணும் between the carbon தான் எப்பவுமே என்னன்னா always between the carbon or COO or இதான் நம்ம ஜெனரலா என்ன சொல்றோம் ester அப்படினு சொல்றோம். Two side நமக்கு என்ன இருக்கும் அப்படினா alkyl group வந்து present ஆயிருக்கும். If the two alkyl group are same, it is a symmetrical ester. If two alkyl group are different, is a unsymmetrical ester அப்படி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படினா இத பாருங்க ஃபர்ஸ்ட் இதோட Iupac நேம் எதுல ஃபினிஷ் ஆகணும் அப்படினா OATE அப்படி லாஸ்டா ஃபினிஷ் ஆகணும். சோ உங்களுக்கு பியூரிட்டி ஆர்டர் தெரியும். ஃபர்ஸ்ட் டாப்ல யார் இருக்காங்க அப்படினா எஸ்டர், அப்புறம் தான் என்ன வரும் அப்படினா அல்கேன். அப்ப யாருக்கு பியூரிட்டி ஆர்டர்ல டாப்ல இருக்காங்களோ அதோட நேமை எப்பவுமே எதுல சொல்லணும் அப்படினா எண்ட்ல ஃபினிஷ் பண்ணனும். சோ இதான் நமக்கு ரூல்ஸ். சோ அப்ப எண்ட்ல ஃபினிஷ் பண்ணனும். சோ அப்ப அல்கேன்ல வரும். அல்கேன் இருக்கிற ஈ ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் அப்படினா OATE அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதான் நமக்கான ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிற எஸ்டர் அப்படிங்கிறது பாருங்க, ஒரு இந்த ஹச்சுக்கு பதிலா ஒன் சைடு என்னன்னா ஹச், R க்கு பதிலா ஒன் சைடு ஹச்சும் another R க்கு பதிலா ஒன் ஆஃப் தி அல்கைல் குரூப் CH3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிற எஸ்டர் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ இந்த எஸ்டர் குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த another எக்ஸாம்பிள் பாருங்க. டூ சைடு அல்கைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கிற காம்பவுண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கு நம்மளுக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து as usual ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த COO கன்சைடர் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஈத்தர்ல ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். எப்படி சொல்ல போனேன், ஈத்தர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஓவை கன்சைடர் இன் ஏ லீஸ்ட் கார்பன் சைட். So in same way COO consider in least carbon side. அப்ப least carbon side பாத்தீங்க அப்படின்னா two side are same carbon, same number of carbon நம்மளுக்கு present ஆயிருக்கு. So அப்ப same number of carbon present ஆயிருக்கனால நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை கன்சைட் பண்ணிக்கலாம். அப்ப இதை கன்சல்ட் பண்ணிக்கலாம். சோ ஈத்தர் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எதை கன்சல்ட் பண்ணிட்டோமோ அதை ஃபர்ஸ்ட்டும் ஃபைனலா என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா அல்கேனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிருப்போம். பட் இன் எஸ்டர் குரூப் த கன்சைடர் பண்ணிக்கிட்டதை என்ன சொல்லணும் அப்படின்னா லாஸ்டா சொல்லணும். அல்கைல் குரூப்பை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடணும். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் alkyl group present. அப்ப only one alkyl group is a meth. Starting name is meth. So methyl. Total number of carbon is 2 carbon. அப்ப 2 carbon generally ethane. 2 carbon generally starting with ethane. So ethane, but finishing with நம்ம E remove பண்ணி நம்ம என்ன கொடுக்கணும்னா OATE. So methyl ethanoate, 1 carbon methyl. Another side is 2 carbon generally ethane, but 1 carbon is COO carbon. So finished with OATE. So it is methyl ethanoate. So the previous example இப்ப பாத்தீங்க அப்படின்னா COO HCOO CH3. so இத கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா one side வந்து பாத்தீங்கன்னா CH3, another side no carbon present. so the least number of carbon is left side. so அப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்க இந்த சைடு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் சைட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப லெஃப்ட் சைடு கன்சிடர் பண்ணிட்டோம். அப்ப இத ஃபர்ஸ்ட் சொல்லிரணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் இத சொல்லப்போம். so அப்ப 1 carbon starting with methyl, 1 carbon starting with methyl. so another carbon, only one carbon present, generally methane, the final removal of E and add OAT. so methyl methanoate. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கான ரூல்ஸ்ல. So இந்த எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க CH3 CH2 COO CH2 CH3 இத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்ப both side same number of carbon present. அப்ப COO consider only one of the side. அப்ப இந்த சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கன்சிடர் பண்ணிக்கலாம். consider any one of the side. so CH3 CH2 COO. so as usual first நம்ம என்ன சொல்லணும் அப்படினா alkyl group first சொல்லிடலாம். அப்ப அந்த சைடு another side பாத்தீங்கன்னா ரைட் சைடுல only 2 carbon present. so starting with ethyl. Total number of carbon is 3 carbon. so propane, generally propane, the last carbon remove of E and add OATE. so ethyl propanoate. so இந்த வரைக்கும் no problem. so இந்த மாதிரி क्वेश्चंसல எந்த ப்ராப்ளம் நமக்கு வராது. suppose in இதுக்கு மேல problem questions, if the consider side only one carbon or 2 carbon, no problem. if consist of 3 or more carbon, to mention the position of the alkyl group, இப்ப பாருங்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH3 CH2 COO CH2 CH2 CH3.
இது கொஸ்டின். இதுல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கன்சிஸ்ட் ஆஃப் 2 கார்பன், லெஃப்ட் சைடு கன்சிஸ்ட் 2 கார்பன் and right side consist 3 carbon. The COO considered to be a least carbon side. The least carbon side is left side. So consider COO. So first as usual நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா to mention the alkyl group. So alkyl group is 3 carbon, generally 1 2 3, 3 carbon, generally propyl, but 3 or more carbon present in the one of the side of alkyl ester group. So mention the position and as well as least number. So position 1 2 3, 1 2 3. The least number attached oxygen is 1. So 1 propyl, 1 propyl. Total number of carbon in another side is 1 2 3. So 3 carbon, 1 propyl, propanoate, propane finished with OATE. 1 propyl propanoate. The next question, CH3, CH2, COO, CH, CH3, CH3. The one side is consists 2 carbon, another side is totally 3 carbon. COO consider least carbon side. Upper least carbon side is left side. So first to mention the alkyl group side. So alkyl group number of carbon 1 2 3. So position of the least number. The attached carbon is 1 2 3. This carbon attached to the oxygen. So mention the least number 1 2 3. The least number is 2. So 2. Total number of carbon 1 2 3. Total number of carbon is 3. 2 propyl. 2 propyl. Total number of carbon 1 left side 1 2 3. Propane OATE. So 2 propyl propanoate. 2 propyl propanoate. இதான் என்ன அப்படின்னா எஸ்டருக்கான Iupac rules. The next one, common name. Common name method very very easiest method. அதாவது பாத்தீங்க அப்படின்னா Iupac nomenclatureல நம்ம லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றத அப்படியே நம்ம எடுத்துக்கணும். பட் காமன் நேம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். So for example only one carbon present, so methyl, so no problem. But the ester group present carbon side is derivative of acid. அது acid ஓட டெரிவேட்டிவா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா HCOOCH3. So COO consider less carbon side. One carbon is methyl group, so methyl. One carbon consider methyl, so no problem. The another side is HCOO. One carbon present acid is formic acid. Formic இதுல first letter மட்டும் for அந்த formic IC remove பண்ணிட்டு ATE. So methyl formate. The next one CH3 COO CH3. So least carbon side is left side, so CH3 COO. Another side is methyl group. Methyl. Total number of carbon is 3 carbon. Methyl. Total number of carbon, 2 carbon. So 2 carbon acid. 2 carbon acid is acetic acid. அசிட்ங்கிற வேர்ட் இருக்குற அசிட்ங்கிற வேர்ட் எடுத்துக்கிட்டு லாஸ்டா என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா OATE. So methyl acetate. The another example CH3 CH2 COO CH2 CH3. So one side is 2 carbon side, so ethyl. The another side is 3 carbon acid is called propionic. Common name is propionic acid. Propionic லாஸ்டா இருக்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா OAT. இப்போ எத்தில் ப்ரோப்பனோயேட். The next one CH3 CH2 COO CH2 CH2 CH3. So 3 carbon. So it is called propyl propanoate. But this compound also consists of a 3 carbon. But the structure is different. If the CH consists of 2 side CH3 group, CH consists of 2 side CH3 group is called iso. So generally the structure is called iso. The next one to find the number of carbon is 3 carbon. So isopropyl propionate. So இதான் நம்ம என்ன ரூல்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா எஸ்டருக்கு Iupac nomenclature and common name வைக்கிறதுக்கான procedure. The next என்ன some example for acid questions கொடுக்கிறேன், அதை கொஞ்சம் practice பண்ணிங்க.
ஓகே, இந்த क्वेश्चंस வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா பிராக்டீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நாம எதை பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக்ல the Iupac nomenclature of acid, carboxylic acid and its common name அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நாம எதை பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆசிட் பார்த்துக்கலாம். COOH பிரசன்ட் ஆயிருந்துச்சு, COOH பிரசன்ட் ஆயிருது அப்படினா அத நாம என்ன சொல்றோம் அப்படினா ஆசிட் அப்படினு சொல்றோம். டாப் மோஸ்ட் ரிஃபரன்ஸ் இருக்கிறது எது அப்படின்னா ஆசிட் தான். நம்ம டாப்லயே ஆன்ல படிச்சிருப்போம். இந்த பீரியாரிட்டி ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எதுதான் இருந்திருக்கும் அப்படின்னா இந்த COOH தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப அது ஆர்டர் டக்குன்னு நான் வச்சுக்கலாம். COOH, SO3H, CO அன்ஹைட்ரைடு, COCl. சோ இந்த ஆர்டர் இதுல டாப்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட் தான் நம்மளுக்கு இருக்கும். சோ ஆசிட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த ஆசிட்ல நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெனரலா கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருவோம் இன்ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு படிப்போம். நம்ம இந்த COOH இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெனரலா ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரசன்ஸ் ஆஃப் என்ன குரூப் அப்படின்னா CO குரூப். CO குரூப் ஜெனரலி இஸ் கால்டு கார்பனைல் குரூப். சோ கார்பனைல் குரூப் ஆக்ட் ஆஸ் ஏ ஆசிட் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா COOH. சோ இட் இஸ் ஜெனரலி கால்டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஜெனரலா ஆசிட்க்கு வேற நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணோம். சோ இப்போ இது ஜெனரலான விஷயம். இப்போ ஆசிட்ல நம்ம ஜெனரலா என்ன வருதுன்னா இந்த அல்கைல் இருக்கிற என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈய ரிமூவ் பண்ணிட்டு OIC ஆசிட், அல்கனாயிக் ஆசிட், ஜெனரலான நேம் அல்கனாயிக் ஆசிட், ஜெனரலா ஈய ரிமூவ் பண்ணிட்டு அந்த OIC ஆசிட்ங்கிற வேர்டு நம்ம ப்ரொனன்சியேட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிற காம்பவுண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல H நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணோம்னா HCOOH. அப்ப ஆசிட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்லயுமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் குரூப் நமக்கு இருக்கு. சோ இப்ப இந்த கார்பன் குரூப் இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்சோ அதே நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்டிங் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 1 கார்பன் நம்மளுக்கு இங்க இருக்கு. அப்ப 1 கார்பன் ஜெனரலா இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மீத் அப்படிங்கறத ஷார்ட் போட். அப்ப மீத். பட் ஆனா இதுல கேட்கலாம் சார் இதுவே இல்ல சிங்கிள் பாண்ட் மாதிரி இருக்குல்ல தெரியாது. பட் ஆனா 1 கார்பன் இருக்கிற ஜெனரலா நேம்ல என்ன சொல்லுவோம் மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மீத்தேன் இருக்கிற ஈய ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா OIC ஆசிட். So it is called methanoic acid. Methanoic acid அப்படின்னு pronunciate பண்ணோம். The next one H. இதே லெஃப்ட் சைடுல இந்த அட்டாச் ஆகுறது எதுனா CH3 நம்ம அட்டாச்னா CH3COOH. So it is called 2 carbon. ஜெனரலா இங்க பாருங்க ஆசிட்ல ஒரு குரூப் இருக்கு, அல்கைல் குரூப்ல one of the carbon நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. So it is called 2 carbon present. 2 carbon generally called ethane. 2 carbon generally called ethane. அப்ப ஈத்தேன் இருக்கிற ஈய ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா OIC ஆசிட். So it is called ethanoic acid. Ethanoic acid. The next one 3 carbon present CH2COOH. Propanoic acid. Propanoic acid. Suppose 4 carbon present 1 2 3 butane. Butane ஈய ரிமூவ் பண்றோம் OIC acid. Butanoic acid. Suppose 4 carbon 5 carbon 1 2 3 4 5 pentanoic acid. Pentanoic acid. So இது நம்மளுக்கு. So next one common name வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எதையுமே பேஸ் பண்ணி கிடையாது. அதாவது இதுல இருக்கிற எதையுமே என்னன்னா பேஸ் பண்ணி கிடையாது. காமன் நேம் எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதோடைய சோர்ஸ் அது எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நேமிங் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் ஆன்ட்லாம் நம்மளுக்கு இருக்கும். சோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் அப்படிங்கிற வேர்டு வச்சு அதே மாதிரி ஒவ்வொரு வேர்டுமே என்ன பேஸ் பண்ணி தான் அதோடைய சோர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. 1 கார்பன் ஃபார்மிக் ஆசிட், 2 கார்பன் அசிட்டிக் ஆசிட், 3 கார்பன் ப்ரோபியோனிக் ஆசிட், 4 கார்பன் பியூட்ரிக் ஆசிட் பட்டர்லாம் நம்மளுக்கு இருக்கும். சோ பியூட்ரிக் ஆசிட், 5 கார்பன் வேலரிக் ஆசிட். அப்ப இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் தான் ஆசிட் வரை நம்மளுக்கு. இந்த ஆசிட்டோட நேம் தான் எதோட டெரிவேட்டிவா நம்ம அப்ளை பண்ணிருப்போம். இந்த காமன் நேமோட டெரிவேட்டிவ் எதுல அப்ளை பண்ணிருப்போம் அப்படின்னா சைனைல்ல CN அப்ளை பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் அந்த எஸ்டர் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ் நம்ம அப்ளை பண்ணிருப்போம். சோ அதுக்கு அடுத்தது ஆசிட் குளோரைடு COCl அதுலயும் நம்ம டெரிவேட்டிவா நம்ம அப்ளை பண்ணுவோம். சோ இது எல்லாமே என்னன்னா காமன் நேம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி சோர்ஸ். அது வந்து சம் பிராக்டிஸ் क्वेश्चन இருக்கு, அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ இதான் क्वेश्चन. இது வந்து இந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் क्वेश्चन நான் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 லாங்கஸ்ட் கார்பன் செயின் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 2 3 4 also 1 2 3 4. So any one of the side is a longest carbon chain. 1 2 3 4. So the first normal structure கூட ஃபாஸ்டா எழுதலாம் பாருங்க. CH3 CH CH3
CS2 COOH. So இப்படி இருந்துச்சுனாவே என்ன மீனிங் அப்படின்னா it is a COOH structure. COOH. இப்ப CH3 CH CH3 CH2 COOH நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். சோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா CH3 CH CH3 CH2. so longest carbon chain 1 2 3 ஏனா இதுலயும் கார்பன் இருக்கு அதை நம்ம ஆல்சோ கவுண்ட். so 1 2 3 4 1 2 3 4. the third position consists of methyl group. so 3 methyl இது நம்ம கொடுத்தாச்சு. அது ரிமைனிங் எத்தனை 4 கார்பன் நமக்கு இருக்கு. so 4 carbon generally butane last acid group. so E removed, OIC acid is added. so 3 methyl butanoic acid. 3 methyl butanoic acid is a Iupac nomenclature. for examples practice question Iupac nomenclature மட்டும் கொடுங்க. So இந்த மூணு क्वेश्चन வந்து கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் என்னன்னா பேஸ் பண்ணி ஆசிட் பேஸ் பண்ணி இருக்கிற क्वेश्चन. நெக்ஸ்ட் டாபிக்ல என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே ஐயூபாக் நாமென்க்ளேச்சரோட கண்டினியூட்டி. அதாவது சைடு செயின் அண்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். சைடு செயினும் இருக்குது பிளஸ் as usual என்ன அப்படினா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. as well as என்ன அப்படினா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் நம்ம இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். சைக்ளிக் அல்கேன், சைக்ளிக் அல்கீன், சைக்ளிக் அல்கைன் இதெல்லாம் நமக்கு என்னன்னா பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. நெக்ஸ்டா அத நம்ம பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் எடுத்துறோம். நெக்ஸ்ட் ஒன் தி டெரிவேட்டிவ் ஒன் ஆஃப் தி ஆசிட் டெரிவேட்டிவ் அசைல் ஹாலைடு அப்படினு சொல்லுவோம். இது நமக்கு பாருங்க RCOOH இது நமக்கு தெரியும் ஆசிட் அப்படினு தெரியும். அந்த ஆசிட்ல இருந்த OH ரிமூவ் பண்ணிட்டு ஒன் ஆஃப் தி ஹாலஜன் இட் இஸ் a derivative of acid. so one of the halogens fluorine, chlorine, bromine, iodine one of the halogen is placed. so it is called acyl halide அப்படினு சொல்லுவோம். so acyl halide naming ரொம்ப ஈஸி தான். alkane அதுல இருக்கிற E ரிமூவ் பண்றோம், OIL halide அப்படிங்கற வேற ஆட் பண்ண போறோம். சோ அவ்வளவுதான் இந்த இடத்துல மீனிங். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த R க்கு பதிலா இந்த H உம் இங்க X க்கு பதிலா Cl உம் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப அங்க பாருங்க HCOCl அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆசிட் ஹாலைடு கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன். சோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கணும். சோ அப்ப இதுல 1 கார்பன் இருக்கிறத கவுண்ட் பண்ணனும். 1 கார்பன் ஜெனரலி இஸ் கால்டு மீத்தேன். இப்ப மீத்தேன் இருக்க E ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா OYLங்கற வேர்ட கொடுத்திருக்குது. அது வந்து ஹாலைடு. இப்போ சப்போஸ் குளோரின் இருந்தா குளோரைடு, சப்போஸ் புரோமின் பிரசன்ட் புரோமைடு, அயோடைடு பிரசன்ட் அயோடைடு. சோ இட் இஸ் சோ மெத்தனைல் குளோரைடு. இங்க பாருங்க CH3COCl எத்தனாயில் குளோரைடு. இது செகண்ட் ஸ்டேஜ். அதே கண்டினியூ பண்ணி நான் போயிட்டே இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க இதோட காமன் நேம் ஆசிட் ஹாலைடோட காமன் நேம் ரொம்ப ஈஸி தான். as usual the derivative of acid. so acidல என்ன வேர்ட் ஃபர்ஸ்ட் 1 கார்பன் இருக்கிற ஆசிட் ஃபார்ம்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணி YL குளோரைடு. அப்ப ஃபார்மைல் குளோரைடு. சப்போஸ் 2 கார்பன் பிரசன்ட் அசிட்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணிருப்போம் அசிட்டைல் குளோரைடு. இதால டெரிவேட் காமன் நேம் அசிட்டைல் chloride, formyl chloride and the acetyl chloride. The next functional group is amide பாத்தீங்க அப்படினா one of the acid derivative as usual அந்த இருக்கிற OH ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன கொடுக்கிறோம் அப்படினா NH2 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். one of the acid derivative. so as usual இதோட alkane E ரிமூவ் பண்றோம் அந்த இடத்துல என்ன ஆட் பண்ணோம் அப்படினா அமைடுங்கற வேர்ட ஃபுல்லா அப்படியே ஆட் பண்ணிரோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1 கார்பன் R பதிலா H CONH2 1 carbon consists methane, but methane உடைய E ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படினா amide. அப்ப methanamide. 2 carbon CH3 2 carbon totally CH3 CONH2 2 carbon generally ethane இருக்க E ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன ஆட் பண்ணினா அமைடுங்கற விட அப்படியே ஆட் பண்ணியாச்சு. அப்ப ethanamide 1 carbon methanamide 3 carbon ethanamide. suppose 3 carbon present propanamide 4 carbon present butanamide 5 carbon pentanamide. இது கன்னிவிட்டி ஆயிட்டு போயிட்டே இருக்கு. the next one if the amide CONH2 model is called
primary amide is called primary amide. The next stage நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா secondary amide and tertiary amide and as well as என்ன அப்படினா amine NH2 மட்டும் ரிமூவ் ஆகுது amine அப்படிங்கறதையும் பார்க்கலாம். primary amine and secondary amine and tertiary amine எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அது Iupac nomenclature அப்படிங்கறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அமைடுக்கான காமன் நேம் ரொம்ப ஈஸி தான். அப்ப காமன் நேம் பாத்தீங்க அப்படின்னா as well என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காமன் நேம்ல நம்ம ஆசிட் டெரிவேட்டிவ்னு சொல்லிட்டோம். இப்ப ஆசிட் 1 கார்பன் இருக்கிற ஆசிட் அப்படின்னா கன்ஃபார்ம் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபார்ம். அப்ப ஃபார்மமைடு 2 கார்பன் அசிட்டமைடு as usual அதே அமைடுன்னு வேற ஆட் பண்றோம். பட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆசிட்டுக்கு என்ன நேம் கொடுக்கறோமோ அந்த ஆசிட்டோட நேம் நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம் காமன் நேம்ல. சோ ஃபார்மமைடு அசிட்டமைடு. ஓகே the next அடுத்ததா என்ன பார்க்கலாம் அப்படின்னா as usual நம்ம சொன்னதே தான் primary amide secondary amide and tertiary amide and as well as amine primary amine secondary amine tertiary amine and its Iupac nomenclature பார்க்கலாம். ஓகே